எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்கிற தலைப்பில் ஒரு புத்தக வெளியீட்டு விழாவில் நடிகர் விஜய் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார். அந்த புத்தகத்தை அவர்தான் வெளியிட இருக்கிறார். ஏற்கனவே விசிக தலைவர் திருமாவளவன் அவர்களும் இதே மேடையில் பங்கேற்பதாக இருந்தது. அவர் அதை தவிர்த்திருக்கக்கூடிய நிலையில் விஜய் மற்றும் பங்கேற்கிறார். அதே போல விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆதவ் அர்ஜுனா அவர்களும் இந்த விழாவில் பங்கேற்றிருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. அந்த விழாவில் நடிகர் விஜய் வருகை தந்து அமரக்கூடிய காட்சிகளையும் நம்ம திரையில் தொடர்ந்து பார்க்கின்றோம். இந்த விழாவில் நடிகர் விஜய் என்ன பேச போகிறார், அவருடைய கருத்துக்கள் எம்மாதிரியாக இருக்க போகிறது அப்படிங்கிறத அவருடைய தொண்டர்கள் அவளுடன் எதிர்பார்த்து வரக்கூடிய இந்த வேளையில் நம்மோடு விருந்தினர்களும் இணைந்திருக்கின்றார்கள். திரு ராஜகம்பீரன் அவர்களை மீண்டும் இந்த தொகுப்பிற்கு வரவேற்கின்றேன். விஜயுடைய ஸ்பீச் அப்படிங்கிறது இன்னைக்கு எந்த மாதிரியாக இருக்குங்கிறது உங்களுடைய எதிர்பார்ப்பு? ஒரு முழுக்க ஒரு அரசியல் பேச்சு இருக்குமா, அல்லது அம்பேத்கர் பற்றிய பேச்சாக மட்டும் அது இருக்குமா? நீங்க என்ன எதிர்பார்க்குறீங்க? அம்பேத்கரை பற்றி பேசுவது என்பதே அரசியல் பேசுவதுதான். அரசியல் பேசுவது யார் அரசியல் பேசினாலும் அது அம்பேத்கர் இல்லாமல் ஒரு அரசியல் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அவர் இந்திய சமூகங்களினுடைய ஒட்டுமொத்த சமூகத்தையுமே அவர் பாதித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே நிச்சயமாக சமகால அரசியலை தொடாமல் இந்த விழா நிறைவு பெறும் என்று நான் நினைக்கவில்லை. ஏன்னா வெறும் ஒரு கருத்தரங்கத்திலே அறிஞர்கள் பேசுகிற, திறனாய்வாளர்கள் பேசுகிற, பேராசிரியர்கள், நீதிபதிகள் போன்றவர்கள் பேசுகிற முறை என்பது வேறு. ஒரு கட்சியினுடைய தலைவராக, அதுவும் ஒரு இளைஞர்களின் தலைவராக இருக்கக்கூடியவர், மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்குரியவராக இருக்கிறார். தமிழ்நாட்டிலே ஒரு பெரிய அளவிலே ஆளுமை மிக்க அல்லது வலிமை மிக்க எதிர்க்கட்சி என்பது இன்றைக்கு மிக பின்னடைவாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கான ஒரு குரலாக இவர் தோன்றியிருக்கிறார். முதன்மை சக்தியாக மாறுவார் என்று அவருடைய ஆதரவாளர்கள் நம்புகிறார்கள். அந்த முதன்மை அரசியலை நோக்கி அவர் முன்னேறி கொண்டிருக்கிறார் என்று பலரும் நம்புகிறார்கள். என்னை பொறுத்தவரையில் அவர் இப்பொழுது ஒரு இரண்டாவது இடத்திற்கான அரசியலை தான் தொடங்கி இருக்கிறார். ஆளுங்கட்சிக்கு எதிரான திராவிட மாடலை குறித்தெல்லாம் அவர் விமர்சனம் செய்கிறார். அதே சமயத்தில் திராவிட இயக்கத்தையும் அந்த சித்தாந்தத்தையும் அவர் கைவிடவில்லை. தமிழ்நாட்டு அரசியலிலே தமிழ் தேசியமாக இருந்தாலும் சரி, திராவிடமாக இருந்தாலும் சரி, அந்த இரண்டு கருத்துக்களையும் உள்வாங்கி கொண்டவராக, அந்த கருத்தை முன்மொழிபவராக விஜய் இருக்கிற காரணத்தினால அம்பேத்கரை அவர் எப்படி புரிந்து வைத்திருக்கிறார், அம்பேத்கர் இன்றைய இளைஞர்களுக்கு எப்படி தேவைப்படுகிறார், அவருடைய கருத்து இந்தியாவை வழிநடத்துவதற்கு அது எந்த அளவிற்கு தேவையாக இருக்கிறது என்பது போன்ற கருத்துக்களை அவர் முதன்மைப்படுத்தி பேசுவார், சமகால அரசியலோடு முதன்மைப்படுத்தி பேசுவார் என்றுதான் நான் நினைக்கிறேன். வெறுமனே அவருடைய வரலாற்றை மட்டுமே பேசுவதாக இந்த விழா முடிந்து விடாது. சமகால அரசியலையும் அவருடைய வரலாற்றையும் இணைக்கக்கூடிய பாலமாகத்தான் இந்த புத்தக வெளியீட்டு விழா இருக்கும். தமிழ்நாட்டு அரசியலிலே ஒரு பெரிய அதிர்வை உண்டாக்கக்கூடியதாகத்தான் இது இருக்கும். எனவே நிச்சயமாக விஜய் அவர்கள் அரசியல் பேசுவார், சமகால அரசியல் பேசுவார்னு நான் நம்புறேன். இந்த விழால டைரக்டா ஏற்கனவே அவர் மாநாட்டில் பேசியிருந்த போது மத்திய அரசும் மாநில அரசும் இந்த ரன் பண்ணக்கூடிய இந்த ரெண்டு கட்சிகளும் தான் எங்களுடைய எதிரிகள் அப்படின்னு பாஜகவையும் திமுகவையும் மறைமுகமாக குறிப்பிட்டு சொல்லியிருந்தார். ஸோ இப்போ அது போன்ற நேரடியான அரசு மீதான விமர்சனங்களோ டைரக்ட் அட்டாக்ஸ்லாம் இருக்கும்னு எதிர்பார்க்கலாமா இந்த மேடை? இல்லை, நேரடியாக அட்டாக் பண்ணுறதுக்கான விழாவாக இதை பார்க்க முடியாது. மறைமுகமாக அம்பேத்கருக்கு யாரெல்லாம் எதிரானவர்கள், அம்பேத்கரிய கருத்தியலுக்கு யாரெல்லாம் உண்மையாக இல்லை என்பது போன்ற விமர்சனங்களை அவர் முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏனென்றால் நேரடி அரசியல் பேசுவதற்கான களமாக இதை ஒரு புத்தக வெளியீட்டு விழாவை பயன்படுத்தி கொள்ள மாட்டார். ஏனென்றால் பல அரசியல்வாதிகள் அப்படியெல்லாம் செய்திருக்கிறார்கள். புத்தக வெளியீட்டு விழாவை முன்வைத்து சில நேரங்களிலே கூட்டணிகள் உருவாகி இருக்கிறது, சில கூட்டணிகள் மலர்ந்திருக்கிறது, சில கூட்டணிகள் முறிந்திருக்கிறது. அதெல்லாம் கடந்த கால வரலாற்றிலே நிகழ்ந்ததுதான். கலைஞர் அவர்கள் புத்தக வெளியீட்டு விழாவை அரசியல் விழாவாகத்தான் அணுகி இருக்கிறார் கடந்த காலங்களில். ஆனால் அதே போன்ற நுட்பத்தை தான் இவர் பயன்படுத்துவாரா என்ற அதே மாதிரியான ஒரு வியூகத்தை வகுப்பார்களா என்பது ஒரு எதிர்பார்ப்புக்குரியதாகத்தான் இருக்கிறது. நிச்சயமாக அதற்கான ஒரு மேற்கோள் காட்டுகிற விதத்திலாவது ஒரு மறைமுகமாக நேரடி தாக்குதல் இல்லை என்றாலும், அது சபை நாகரிகம் கருதி அப்படி பேசுவதற்கான வாய்ப்பு இந்த மேடையில் இல்லை என்றாலும், மறைமுகமாக சுட்டி காட்டுவார், அவர் இதைத்தான் சொன்னார் என்று ஒரு சர்ச்சையை கிளப்பக்கூடிய ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு உரையாடலாகத்தான் இது மாறும் என்பது எல்லாருடைய எதிர்பார்ப்பாகவும் இருக்கிறது.
இந்த ஒரு மேடை ஒரு அம்பேத்கருடைய புக் லான்ச் அப்படிங்கிறத ஒரு தன்னுடைய அஃப்கோர்ஸ் அவருடைய கட்சி மாநாட்டுக்கு பிறகு எந்த மேடையில் தோன்றாரு அப்படின்னா ஒரு அம்பேத்கரை கொண்டாடக்கூடிய ஒரு மேடையில் தோன்றுகிறார். இதை விஜய் தேர்வு செய்திருப்பது அப்படிங்கிறத அவர் ஒரு மெசேஜ் சொல்றாரா தன்னுடைய தொண்டர்களுக்கும் சரி மற்ற கட்சிகளுக்கும் சரி? இல்லை, எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் அடித்தட்டு மக்களினுடைய ஆதரவை பெற வேண்டும், விளிம்பு நிலை மக்களினுடைய ஆதரவை பெற வேண்டும், சாமானிய மக்களினுடைய ஆதரவை பெற வேண்டும் என்கிற இடத்திலே இருந்துதான் தொடங்க வேண்டும். ஒரு செடி மரமாக மாறுவதற்கு முன்பு விதையாக மண்ணிலே இருந்துதான் அது முளைக்கிறது என்று சொல்வதை போல அடித்தட்டு மக்களிடம் இருந்துதான் ஆதரவு பெற்றவராகத்தான் எம்ஜிஆர் போன்றவர்கள் எல்லாம் அரசியலில் அடியெடுத்து வைத்தார்கள். அறியாத ஜனங்களினுடைய அன்பினால் தான் அவர்கள் அரியாசனம் ஏறினார்கள் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு அடித்தட்டு மக்களிடத்திலே அவர்களுக்கு ஒரு பெரிய ஒரு அன்பு இருந்திருக்கிறது, ஒரு உறவு இருந்திருக்கிறது என்பதை தான் கடந்த கால அரசியல் நமக்கு சுட்டிக்காட்டுகிறது. எனவே எம்ஜிஆரை தன்னுடைய ரோல் மாடலாக நினைத்துக் கொண்டிருக்கிற விஜய் அவர்களும் ஏறத்தாழ இந்த அடித்தட்டு மக்களினுடைய உணர்வுகளிலே இருந்துதான் இந்த அரசியல் பயணத்தை தொடங்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே தான் அம்பேத்கரினுடைய நினைவு நாளிலே அவருடைய நினைவை போற்றுகிற விதமாக ஒரு புத்தக வெளியீட்டு நடக்கிறது என்பதை திட்டமிட்டு தான் அவர் தேர்வு செய்திருக்கிறார். அவர் நினைத்திருந்தால் வேறு சில விஷயங்களுக்காக வெளியிலே வந்திருக்க முடியும், வேறு சில காரணங்களை மேற்கோள் காட்டி வந்திருக்க முடியும். அதையெல்லாம் விடுத்து ஒரு அம்பேத்கர் நினைவு நாளிலே இருந்து அவர் பயணத்தை தொடங்குகிறார் என்று சொல்லுகிற போது அவருடைய அரசியல் பயணம் என்பது ஒரு தீர்க்கமானதாக, தெளிவானதாக, ஒரு கொள்கை புரிதலை உள்வாங்கி கொண்டதாகத்தான் இருக்கக்கூடும் என்று அரசியல் விமர்சகர்கள் கருதக்கூடிய ஒரு போக்கும் இருக்கிறது. ஓகே, சற்று நேரத்துக்கு முன்பாக பேசும்போது நீங்க குறிப்பிட்டீங்க புத்தக வெளியீட்டு விழா மேடைகள்ல கூட்டணிகள் உருவாகியும் இருக்கிறது, கூட்டணிகள் முறிந்தும் இருக்கிறது அப்படின்னு சொல்லி. அதுதான் திருமாவளவன் அவர்களும் கூட அவருடைய அறிக்கையில குறிப்பிட்டிருக்கிறார். இது ஏதோ ஒரு சதி நடக்கிறது, இது எங்க கூட்டணிக்கு எதிரான சில அந்த சதிகள்ல நம்ம சிக்கிடக்கூடாதுங்கிறதுக்காக தான் நம்ம இதை தவிர்த்தோம் அப்படின்ற விஷயங்களையும் சொல்லியிருக்கிறார். கூட்டணிகளுக்கான ஒரு முத்தாய்ப்பாக அல்லது அது பற்றிய பேசு பொருளும் இந்த விழாவால ஏற்பட்டிருக்கிறது அப்படிங்கறத பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.